நம்ம இன்னைக்கு இவருக்கு பரசத்துக்கு 1 மில்லியன் ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம். சரி அவன் கால் பண்ண நம்ம இவருக்கு பரசத்துக்கு. ஹலோ, வணக்கம்ண்ணே. யார் நம்ம சந்தோஷனுங்களா? ஓகேண்ணே. சோ என் பேர் நவீன். ஓகே, சோ ஐ டூயிங் இன்ட்ரெஸ்ட்ண்ணே. ஓகே, நேற்று ஒரு நண்பர் இவரை மீட் பண்ணியிருந்தேன். யாரு நம்ம பரசம் மீட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? சோ உங்களுக்கு கால் பண்ண நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நேத்து அவர் மீட் பண்ணி பேசுறதுல வந்து நான் 1 மில்லியன் லைஃப் பாலிசி ஓகே ப்ரொபோசல் வந்து கொடுத்துருந்தேன். சோ மந்த்லி வந்து 200 to 250 வந்துச்சுல. ஓகேண்ணே. சோ நான் என்ன கால் பண்ணா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்தேன். ஓகே, என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, அண்ணே, இன்னைக்கு நீங்க இருந்து ஓகே மாசம் மாசம் 5000 கொடுத்துட்டு இருக்கீங்க குடும்பத்துக்கு. நாளைக்கு ஒரு கால் ஏதோ ஒரு இழப்புனா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு யார்தான் மாசம் மாசம் 5000 கொடுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அவர் அப்படியே ஷாக்கிங் ஆயிட்டார் நின்று மரத்துல. ஓகேதா? சோ யோசிச்சுட்டே இருந்து ஒன்னே ஒண்ணு சொன்னாருண்ணே, அது என் ஃப்ரெண்டு இவரு சந்தோஷம் பாத்துக்குவான் அப்படி சொன்னாருண்ணே. அது கேட்டோன்னே எனக்கு அப்படி ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஓகேண்ணே. சோ அதான் அவங்க கேட்கலாம் நினைச்சேன். உண்மையாலுமே இன்னைக்கு அவர் இல்லன்னா அந்த குடும்பத்துக்கு உங்களால மாசம் மாசம் 5000 கொடுக்க முடியுமாண்ணே? ஓகே ஓகேண்ணே. சோ நம்ம ஒரு பேச்சு சொல்லலாண்ணே. ஓகே, நம்ம பேச்சு சொல்லலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களால உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களால மாசம் மாசம் 5000 இந்த குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா? ஹலோண்ணே, லைன்ல இருக்கீங்களா? யாருப்பா இது? எப்ப நான் ஜூஸ் ஆர்டர் பண்றனோ அப்பதான் யாராச்சும் நம்மளுக்கு போன் அடிக்கிறாங்க. சரி கேப்போம். ஹலோ, சந்தோஷம் யார்? யாரங்க? ஓ, பரவசமா? சொல்லுங்க. பரவச குடும்பத்துக்கு என்னால முடிஞ்சதா நான் செய்வேன் பதா. என்ன அது? சந்தோஷம் பாத்துக்குவானா? கூட சுத்துற பாவத்துக்கு இது வேறையா? என்னது? 5000 இல்லையா? அதுவும் ஒவ்வொரு மாசமா? அப்ப எனக்கு என் குடும்பத்துக்கு? ஐயோ! ஹாய் கைஸ், வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுதான் சில பேர் வாழ்க்கையில நடந்த ரியாலிட்டி. நிறைய வீடியோ யாரும் ஷேர் பண்ணாம இருந்திருக்கலாம். இதுதான் நடந்துகிட்டு. சிந்திச்சு பாருங்க. உங்க வருமானத்தை எக்ஸாம்பிள் நீங்க சம்பாதிக்கிறீங்க, கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க. உங்க வருமானத்தை நீங்க பாதுகாத்து வைக்கிறீங்க. ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சு, நீங்க இருந்து செய்ய வேண்டிய விஷயம் உங்க குடும்பத்துக்கு உங்களை தவிர பெஸ்டா யாரால செய்ய முடியும்? உங்க வருமானத்தை பாதுகாத்து வைக்கிறது அது உங்களோட பொறுப்பு. அதே மாதிரி ஒரு கால் நீங்க இல்லைன்னா உங்க வருமானம் இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு கால் ஒரு பாலிசி எடுத்து வச்சீங்கன்னா நீங்க இருந்து என்ன செய்வீங்களோ அந்த விஷயம் அந்த பாலிசி மூலியமா அந்த குடும்பத்துக்கு இருக்கும். சிந்திச்சு பாரு. எனக்கு நேரம் இல்ல, எனக்கு டைம் இல்ல, நான் பிஸியா இருக்கேன், இப்படி தள்ளி வச்சீங்கன்னா ஒரு காடியை ஓட்டுறீங்க, அந்த காடிக்கு பிரேக் இல்லைன்னா ஓட்டுவீங்க. சிந்திச்சு பாரு. ஒரு கால் பாலிசி இல்லைன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு.